ஹே காய்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் அக்னி பேசுகிறேன். இன்றைக்கி லேர்ன் வித் அக்னி செஷனில் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் 3 பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி முக்கியமாக இட் இஸ் அன் இன்ட்ரடக்டரி வீடியோ. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வரப்போகிற தொகுப்புகளில் நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3ல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 4ல் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பார்ட் 4ல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 4ஏல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் பற்றி பார்ட் 4ஏல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது பேராணைகள் சரத்து 32 சரத்து 226 ரிட்ஸ் அப்படிங்கிற பேராணைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் நமக்கு சரத்து 12லேருந்து 35A வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் நமக்கு மொத்தமாக 31 சரத்து இருக்குது. அதே மாதிரி டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகளில் சரத்து 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. இதில் மொத்தமாக நமக்கு 20 ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இப்போது ஷார்ட் ப்ரீஃப் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மேக்னா கார்ட்டா அப்படின்னு இந்தியாவில் கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேக்னா கார்ட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1215 இங்கிலாண்டில் கிங் ஜான் தான் இந்த மேக்னா கார்ட்டா, அதாவது மனித உரிமை சாசனம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணாங்க. இந்த அடிப்படை உரிமைகள் எதோட ரிஃப்ளெக்ஷன், ஏதாவது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிளோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பார்ட் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அடிப்படை உரிமைகள் ஜஸ்டிசபிள், அதாவது ஜஸ்டிசபிள்னால் என்ன பொருள்னால், நம்ம இதுக்காக அடிப்படை உரிமைகள் செயல்படுவதற்காக நம்ம நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தே ஆர் நாட் அப்சல்யூட், தே ஆர் வித் சர்டன் கண்டிஷன்ஸ், அதாவது முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு உதாரணத்துக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. ஸோ நம்ம எதை வேணால் நம்மளோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், ஃபீலிங், அதாவது நம்ம வி கேன் ஸ்பீக் அவுட். ஆனால் இதுவே வி கான்ட் கோ டு அ பார்லிமெண்ட் அண்ட் ஸ்பீக் ஆர் திங்ஸ் இல்லையா. ஸோ இதை தான் சர்டின் நம்ம பேசலாம், ஆனால் எங்கே பேசணும் அப்படி அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ தேர் ஆர் வித் சர்டின் கண்டிஷன்ஸ். இது ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த அடிப்படை உரிமைகள் எதை உருவாக்க துடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் லாஸை உருவாக்க தான் துடிக்கிறதே தவிர நாட் கவர்மெண்ட் ஆஃப் மென் அப்படின்னு சொல்லி இந்த கோட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு யூஎஸ் இருக்காங்களே, யூஎஸ் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை 1789 ஃப்ரேம் பண்ணாங்க. அப்போ அவங்க ஃப்ரேம் பண்ணும்போது தே டசன்ட் ஹாவ் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற பகுதி அவங்கக்கிட்ட இல்லை. இதை 2 வருஷம், அதாவது 1789 அவங்க இந்த அவங்களுடைய அரசியலமைப்பு கொண்டு 2 வருஷம் கழித்து தான் இந்த அடிப்படை உரிமைகள் பகுதியை ஆட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1791. ஸோ அவங்க நம்ம இப்போ இந்த அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன பேரில் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற பேரில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பார்ட் 3 யாருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி எகெயின்ஸ்ட் த ஸ்டேட், நாட் எகெயின்ஸ்ட் த இண்டிவிஜுவல். அதாவது இப்போ ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம அடிக்கடி ஸ்டேட் அப்படின்னு பார்ப்போம். ஸ்டேட் அப்படின்னா அரசு, கவர்மெண்ட் அப்படின்னா அரசாங்கம். கவர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஒரு இது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டேட் அப்படிங்கிற அரசு அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒன்று. ஆனால் கவர்மெண்ட் மாதிரி மாறிக்கிட்டே இருக்காது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ பார்ட் 3 நம்ம எங்கே எக்ஸசைஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, எகெயின்ஸ்ட் த ஸ்டேட், நாட் எகெயின்ஸ்ட் த இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் நமக்கு 6 இருக்குது. ஸோ அந்த 6 என்ன அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற தொகுப்பில் பார்ப்போம். ஸோ இணைந்தீர்கள் நண்பர்களே. இன்னும் நல்ல ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லேர்ன் வித் அக்னி இந்த செஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அக்னி யூடியூப் சேனலில். தேங்க்யூ.